இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோன்னு நினைக்கிறேன். என்கிட்ட நிறைய பேர் இந்த வீடியோ மேக் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன ஒரு வீடியோவாக இது இருக்க போது. அது என்ன அப்படின்னா, வீடு கட்டி முடிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும். அதாவது ஒரு பிளாட்டில் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து சாவியை கையில் கொடுக்குற வரைக்கும், வீடை முடித்து சாவியை கையில் கொடுக்குற வரைக்கும் என்னென்ன ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி அந்த வீடை பில்ட் பண்ணணும், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டெப்ஸை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது வந்து வீட்டு உரிமையாளருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியாக யாருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, படித்து முடிச்சு வரையக்கூடிய சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து இந்த ஃபீல்டில் வந்து எதனா கான்ட்ராக்டர் ஆகும், பில்டர் ஆகும் நினைக்கிற ஒருத்தர் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது. இந்த ஃபாலோ தான் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்டெப்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் இந்த ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இதை கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஸ்டெப்ஸ்லாம் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அந்த வேலை செய்யறதுக்கும் சரி, வேலையை குறிச்சிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, அந்த வீட்டுக்கான டாக்குமெண்ட்னா பத்திரம் அதெல்லாம் கிடையாது. வீட்டோடைய ஃப்ளோர் பிளான், வீட்டோடைய எலிவேஷன் டிராயிங், வீட்டோடைய ஸ்ட்ரக்சரல் டிசைன், இது மூணுமே ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஜினியர் கிட்ட இதை கொடுத்து வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை ஒரு ஆர்கிடெக்ட் கிட்ட கொடுத்து உங்கள் வீடு எப்படி வரப்போகுது அப்படின்ற அந்த டாக்குமெண்ட்ஸ், இந்த 3 செட் ஆஃப் பேப்பர் உங்ககிட்ட இருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதை முதல்ல எடுத்து வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, காலம் மார்க்கிங். இப்போ அந்த டாக்குமெண்ட்டில் ஸ்ட்ரக்சரல் டிசைன் ஒரு விஷயம் இருக்கும். அதில் உங்கள் வீட்டுக்கு எத்தனை காலம் வரப்போகுது அப்படின்றது அது இருக்கும். காலம்னா முன்னாடியே சொல்லியிருந்தேன், வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் மெம்பர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் தான் காலம்னு சொல்கிறோம். இந்த காலம் எத்தனை வரப்போகுது அப்படின்னு அந்த ஸ்ட்ரக்சரல் டிசைனில் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரல் டிசைனில் இருக்கக்கூடிய காலத்தை உங்கள் பிளாட்டில் நீங்கள் ப்ராக்டிக்கலாக மார்க் பண்ணணும். அதுக்கு பேர் தான் காலம் மார்க்கிங். செகண்ட் ஸ்டெப் இந்த காலம் மார்க்கிங் தான். இந்த காலம் மார்க் பண்ணுறதுலேயே ஃபுட்டிங்கும் மார்க் பண்ணிவிடுவோம். இதை மார்க் பண்ணிவிட்டு தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, எர்த்வொர்க் எக்ஸ்கவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம மார்க் பண்ண அந்த ஃபவுண்டேஷன், அந்த காலம் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்வொர்க் பண்ணணும். ஒரு ஜேசிபி வச்சு பண்ணலாம், இல்லை மேன்மேடாக கூட பண்ணலாம். ஓகேங்களா. மூணாவது ஸ்டெப் வந்து எர்த்வொர்க். எவ்வளோ அடியோ என்ன சைஸோ, இப்போ 4x4 ஃபுட்டிங் சைஸ் இருக்குது அப்படின்னா அது எத்தனை டெப்த், அந்த இடத்துக்கு வந்து மண்ணை பாரம் இந்த குழி இருக்கும். ஓகேங்களா. மூணாவது ஸ்டெப்பு இதுதான் எர்த்வொர்க்கு. 4வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, அந்த எர்த்வொர்க் எடுத்ததை வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். அது லெவலிங்னு சொல்லலாம், இல்லை ட்ரெஸ்ஸிங்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒரு ஜேசிபி வச்சு நம்ம எடுக்கும்போது மேபி கரெக்டாக ஷேப்பில் எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி டெப்த்து கரெக்டாக ஈவனாக இருக்காது. ஒரு இடத்துல இப்போ நம்மளுக்கு ஃபவுண்டேஷன் டெப்த்து வந்து ஒரு 5 அடி அப்படின்னா ஒரு இடத்துல 5 அடி இருக்கும். அதை சுற்றி கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா டெப்த்து குறைஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. என்ன ஃபவுண்டேஷன் டெப்த்தோ அது ப்ராப்பராக இருக்கணும். அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபவுண்டேஷன் ஒர்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் ஜேசிபி வந்து மண் எடுத்துகிட்டு போயிட்ட பிறகு ஒரு லேபரை விட்டு கீழே ஃபுல்லாக நம்ம ட்ரெஸ்ஸிங் போகணும். கரெக்டாக ப்ராப்பரான ஷேப்புக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். ட்ரெஸ்ஸிங் மீன்ஸ் அதில் எங்கெங்கெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கோ, எங்கெங்கெல்லாம் வந்து கரெக்டாக இல்லையோ அதை வச்சு திருப்பி மேனுவலாக எடுப்பாங்க. அதுக்கு பேர் ட்ரெஸ்ஸிங். ஸோ 4வது ஸ்டெப் வந்து ட்ரெஸ்ஸிங் சொல்கிறோம். அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா, அந்த எடுத்துக்கக்கூடிய குழியில் வந்து எம்சாண்டையும் பிசிசியும் போட்டு நல்லா லெவலிங் கோர்ஸ் பண்ணணும். எம்சாண்டை போட்டுட்டு அடுத்து பிசிசி எம்சாண்ட் இருக்குது அப்படின்றது நான் ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். பிசிசி போட்டால் தான் அந்த இன்னும் நம்ம ப்ராப்பராக ஜேசிபி வச்சு மேன்மேட் வச்சு லெவல் பண்ணாலும் அந்த குழி வந்து பார்த்திங்கன்னா அன்இவனாக இருக்கும். அதை லெவல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசிசி போடணும். அது மட்டும் இல்லாமல் கான்கிரீட்டை வந்து டேரெக்டாக நம்ம மண்ணில் போடக்கூடாது. அதனால் அதுக்கு மேலே ஒரு லெவலிங் கோர்ஸ் பிசிசி போடணும். இதுதான் அடுத்த ஸ்டெப்பு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட்டிங் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், காலம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், இந்த ரெண்டுத்தையும் அந்த குழி உள்ளே எரெக்ட் பண்ணணும். அவ்வளோதான். இதுதான் அடுத்த ஸ்டெப். அந்த குழி உள்ள ஃபவுண்டேஷன் மேட்டை வந்து இறக்கி வச்சுட்டு காலம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இறக்கி டைப் பண்ணிவிட்டு காலம் வந்து குறுக்க வந்து ஒரு ஹரிசாண்டல் கொம்பு வச்சு கட்டிடுவாங்க. ஏன்னா கான்கிரீட் போடும்போது காலம் ஆடாமல் இருக்கிறதுக்காக அதை பண்ணுவாங்க. இதை பண்ணிவிட்டு அடுத்து ஃபுட்டிங் கான்கிரீட் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப்பு ஃபுட்டிங் கான்கிரீட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு காலமுக்கு ஃபவுண்டேஷன் வந்து எவ்வளோ காலம் உள்ளே இருக்குதோ அந்த காலமுக்கு வந்து பாக்ஸ் வச்சு அந்த காலம் கான்கிரீட் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஃபில் பண்ணணும். ஃபவுண்டேஷனுக்காக எடுத்துருக்கக்கூடிய சாயில் எல்லாத்தையுமே எடுத்துருப்போம். ஃபவுண்டேஷன் கான்கிரீட்லாம் முடிச்ச பிறகு திருப்பி மண்ணை போட்டு ரீஃபில் பண்ணிடணும் ஃபவுண்டேஷனுக்கு. ஓகே. அடுத்து அந்த ரீஃபில் பண்ண மண்ணை கன்சாலிடேஷன் பண்ணணும், பூராடணும். இல்லைனா என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கிரேட் பீம் அப்படின்னு சொல்லுவோம். கிரேட் பீமுக்கு எர்த்வொர்க் எக்ஸ்கவேஷன் பண்ணணும். கிரேட் பீம்னா எங்கெங்கே வரப்போகுது? கிரேட் பீம்னா இந்த எல்லா காலத்தையுமே கனெக்ட் பண்ணி தர லெவலில் ஒரு பீம் போடணும். பீம்ன்றது ஹரிசாண்டல் மெம்பர், காலம்ன்றது வெர்டிக்கல் மெம்பர், பீம்ன்றது ஹரிசாண்டல் மெம்பர். இந்த ஹரிசாண்டல் மெம்பர் வந்து எல்லா காலத்தையுமே தர லெவலில் கனெக்ட் பண்ணி ஒரு பீம் போடணும். அதுக்கு பேர் கிரேட் பீம்னு சொல்கிறோம். அந்த பீம் போடுறதுக்கு முன்னாடி அது எங்கெங்கெல்லாம் அந்த பீம் போட்டு எர்த்வொர்க் பண்ணணும். எர்த்வொர்க் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ரோடு லெவலிருந்து இந்த பீம் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம எர்த்வொர்க். அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா, அந்த கிரேட் பீம் எங்கெங்கெல்லாம் வருது பிசிசி போட்டுருவோமோ அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணி கான்கிரீட் போட்டுருவோம். கிரேட் பீம் கான்கிரீட் சிம்பிளாக ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்
கான்கிரீட்னாலே ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எல்லாமே வந்துடும் இல்லைங்களா. அப்போ கிரேட் பீம் பிசிசி போட்டு கிரேட் பீமுக்கு வந்து கான்கிரீட் போட்டு முடிச்சிடும். ஓகேங்களா. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா சைமல்டேனியஸாக 3 ஒர்க் நம்ம இதில் பண்ணிடணும். என்ன அப்படின்னா கிரேட் பீம் போட்டதுக்கப்புறம் சம்பு செப்டிக் டேங்க் இந்த ரெண்டுக்குமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். எங்கே நம்மளுக்கு வந்து பிளாட்டில் வந்து நம்ம வீட்டில் எங்கே சம்பையும் செப்டிக் டேங்கையும் பிளான் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். இதை ஸ்டார்ட் பண்ணும்போது பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க்கையும் நம்ம ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் பண்ணணும். பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க்கும் இந்த சம்புக்கான ஒர்க்கும் 3 ஒர்க்கும் சைமல்டேனியஸாக போயிட்டுருக்கும். என்ன அப்படின்னா சம்பு செப்டிக் டேங்கை கொலி எடுக்கணும். சம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்கிரீட் போடுறோமா இல்லை பிரிக் ஒர்க் போடுறோம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஒர்க் போகும். செப்டிக் டேங்குக்கும் பிரிக் ஒர்க் போகும். அதே மாதிரி பேஸ்மெண்ட்டுக்கும் பிரிக் ஒர்க் போகும். இந்த 3 ஒர்க்கும் நடந்துட்டு வரணும். நடந்துட்டு வந்த பிறகு அப்புறம் வந்து பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க்லாம் முடிஞ்சிட்ட பிறகு பேஸ்மெண்ட் உள்ளே வந்து மண்ணை ஃபில் பண்ணணும். சாயில் பேஸ்மெண்ட் உள்ளே வந்து மண்ணை ஃபில் பண்ணணும். இதுதான் அடுத்த ப்ராசஸ். எங்கே ஃபில் பண்ணிவிட்டு அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா கொட்டின மண் எல்லா இடத்துலையுமே கன்சாலிடேஷன் பண்ணணும். இது 2வது இடத்துல கன்சாலிடேஷன் 2 இடத்துல வரும். ஒன்று ஃபவுண்டேஷனில் வரும், இன்னொன்று இந்த பேஸ்மெண்ட் சாயில் ஃபில்லிங்கில் வரும். ஃபவுண்டேஷன் இப்போ கன்சாலிடேஷன் பண்ணிட்டோமா அதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா பேஸ்மெண்ட் டாப்பில் வந்து பிசிசி போடுறோம். பிசிசின்றது ஒரு லெவலே கோர்சஸ். ஓகேங்களா. அது பிசிசி போட்டு தட்டி வைப்போம். இது அடுத்த ப்ராசஸ். அடுத்தது காலம் ரைஸ் பண்ணணும். ஓகேங்களா. நம்மளுடைய வீட்டுடைய காலம் வந்திருக்கும். அந்த காலம் ரூஃப் லெவலில் பீல் டெப்த் இருக்கும். அதை மைனஸ் பண்ணி அந்த லெவல் வரைக்கும் இந்த காலமை ரைஸ் பண்ணணும். இதுதான் அடுத்த ப்ராசஸ். இது முடிஞ்ச பிறகு படிக்கட்டு இருக்குல்ல, ஸ்டேர்கேஸ். அந்த ஸ்டேர்கேஸோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட்னா ஒரு படிக்கட்டு ஒரு பக்கம் ஏறி இன்னொரு பக்கம் ஏறணும். ஓகேங்களா. இப்போ அந்த ஒரு பக்கம் ஏறுறத இந்த காலம் கூட்ட முடிச்சக்கப்புறம் இதை பண்ணிவிட்டு ரூஃப் சென்டரிங் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை முடிச்சுட்டு அதுக்கான படியெலாம் மிதிச்சிடும். அதுக்கான படி ஸ்டார்கேஸ் பிரிக் ஒர்க்கை போட்டுட்டு ரூஃப் ஒர்க் பண்ணுறோம். ரூஃப் சென்டரிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ரூஃப் சென்டரிங் ஒர்க்கு கூடிய இந்த செகண்ட் ஃப்ளைட் சொன்னோம்ல அந்த படியோட அடுத்த ஃப்ளைட்டும் சென்டரிங் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு கம்பி கட்டி ஜெல்லி போட்டோம். இதுதான் முடிஞ்சிச்சு. இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா. இது ரூஃப் ஒர்க் முடிஞ்ச பிறகு பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். பிரிக் ஒர்க் வந்து சில் லெவல் ரைஸ் பண்ணிவிட்டு விண்டோ எங்கெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு விண்டோ இடத்துல எல்லாமே ஓப்பன் பண்ணிவிட்டு பிரிக் ஒர்க்கை க்ளோஸ் பண்ணி முட்டிடணும். ஓகேங்களா. இது ஷார்ட் அண்ட் இது டெப்த்தாக இருக்குது. அதெல்லாம் அப்போ பார்க்கலாம். ரூஃப் ஒர்க் முடிஞ்ச பிறகு பிரிக் ஒர்க்கை எழுப்பி க்ளோஸ் பண்ணணும். இந்த பிரிக் ஒர்க் எழுப்பும் போதே விண்டோக்கான ஓப்பன் விட்டுடணும். விண்டோக்கான சன்சைடு எங்கெங்கெல்லாம் வருதோ அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடணும். எங்கெங்கெல்லாம் லாஃப்ட் நம்ம பிளான் பண்ணியிருக்கோமோ கிச்சனில் லாஃப்ட் இருந்தாலும் லாஃப்ட்டையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடணும். பெட்ரூமில் லாஃப்ட் கொடுத்துருந்தா அதையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடணும். இது பிரிக் ஒர்க் முடியும் போது இந்த ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடணும். விண்டோக்கு ஓப்பன் கொடுத்துருக்கணும். விண்டோக்கு சன்சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்கிரீட் போட்டுருக்கணும். சன்சைடு போட்டுருக்கணும். எங்கெல்லாம் லாஃப்ட் வந்துருக்குதோ அங்கே எல்லாமே லாஃப்ட்டு கான்கிரீட் போட்டு இந்த ஒர்க் எல்லாமே முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. இப்போ அடுத்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடும். கட்டுவலை போட்டு முட்டிட்ட பிறகு பிரிக் ஒர்க் போட்டு க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் சுவிட்சஸ் வருதோ எங்கெங்கெல்லாம் நம்ம எலக்ட்ரிக்கல் பைப் கொடுத்துருக்கோமோ அங்கெல்லாம் வந்து மார்க் பண்ணி பைப் வந்து சேஸ் பண்ணி பைப்பை ஃபிக்ஸ் பண்ணிடணும். பைப்பை வந்து லே பண்ணி எலக்ட்ரிக்கல் பைப்பை லே பண்ணிடணும். அடுத்த ப்ராசஸ். இதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா இப்போ வந்து விண்டோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசி விண்டோன்னு இருக்குது, உட்டன் விண்டோன்னு இருக்குது. இப்போ யூபிவிசி விண்டோ போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டு பிளாஸ்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எலக்ட்ரிக்கல் பைப்பை சேஸ் பண்ணிவிட்டு முடிச்சிட்ட பிறகு உட்டன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும். ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். டோரோட ஃப்ரேமு விண்டோட ஃப்ரேம்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ டோரோட ஃப்ரேம்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். டோரோட ஃப்ரேம்லாம் என்ன அப்படின்னா நம்மளுடைய கதவுக்கு வாசக்கால் வைப்போம் பார்த்தீங்களா, இந்த வாசக்கால் எல்லாத்தையுமே வைக்கணும். ஓகேவா. இந்த வாசக்கால் வைக்கும்போது பிஷோக்கு ஒருவேளை உடன் விண்டோவாக நம்ம போகிறோம் அப்படின்னா கையோட உடன் விண்டோக்கான ஃப்ரேமையும் வச்சிடணும். இல்லை நம்ம யூபிஎஸ்சி போகிறோம் அப்படின்னா நம்ம வைக்க தேவையில்ல. அது பூசிட்டு பிறகு அவங்க வந்து போட்டுருவாங்க. இப்போ உடன் விண்டோ போகிறோம் அப்படின்னா ஃப்ரேம் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிடணும். டோர் ஃப்ரேமு டாய்லெட்டுக்கு உட்டன் டோர் போடுறதா பொதுவாக போக மாட்டாங்க. மெயின் டோரு பெட்ரூம் டோருக்கான ஃப்ரேமு விண்டோக்கு எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெங்கெல்லாம் அந்த ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிடணும். அடுத்து பிளாஸ்டிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா. இது முடிஞ்சிச்சா? இது வரைக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கண்டினியூ பார்க்கலாம். ஃப்ரேம்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகேங்களா. அடுத்து பிளாஸ்டிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும். பிளாஸ்டிங் ஒர்க் முடிஞ்ச பிறகு என்ன ஒர்க் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா பிளாஸ்டிங் ஒர்க் முடிஞ்ச பிறகு ப்ளம்பிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும். பாத்ரூம் கிச்சன் இந்த 2 இடத்துலையுமே இன்லெட் வாட்டர் லைனையும் வேஸ்ட் லைனையும் லே பண்ணிடணும். கீழே வந்து வேஸ்ட் லைன் லே பண்ணிடணும். செவுத்தில் வாட்டர் லைன் லே பண்ணிடணும். கிச்சன்லேயும் டாய்லெட்லேயும். இது முடிச்சிட்ட பிறகு அப்போ பேக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டி ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும். பிளாஸ்டிங் முடிச்சுட்டு ப்ளம்பிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பட்டி ஒர்க் வால் பட்டி ஒர்க் இருக்குல்ல அந்த பட்டி ஒர்க் ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர் அடிச்சுட்டு இந்த ப்ரைமர் ஒர்க் முடிஞ்சிட்ட பிறகு ஃப்ளோரிங் டைலிங் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும். ஃப்ளோர் டைலு கிச்சன் வால் டைலு
பாத்ரூம் வால் டைலு, பாத்ரூம் ஃப்ளூட்டு எல்லாமே முடிஞ்சிருக்கும். இது முடிச்சிட்ட பிறகு கார்பெண்டர் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடும். டோர் ஃபிக்ஸ் பண்ணுறது, டோருக்கு வந்து ஹேண்டில் போடுறது, பாத்ரூம் டோர் ஃபிக்ஸ் பண்ணுறது, ஒருவேளை உட்டன் விண்டோ வந்தால் உட்டன் சட்டர் போடுறது, உட்டன் விண்டோ போடுறது, அப்படி இல்லைன்னா ஒருவேளை யூபிவிசி விண்டோ போயிருந்தால் அந்த ஒர்க் பண்ணுறது, இது எல்லாமே முடிஞ்சிடணும் அடுத்த ஸ்டெப்பு. இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா கார்பெண்டர் ஒர்க் இந்த இதெல்லாம் முடித்த பிறகு ஃபினிஷிங் ஒர்க் வந்துடும். எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடணும். அதாவது சுவிட்ச் சீட்டு போட்டு சுவிட்ச் போடுறது, டாய்லெட்டில் வந்து ஃபிட்டிங் போடுறது, இந்த ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடணும். இது முடிஞ்சிட்ட பிறகு ஃபைனல் கோட் பெயிண்ட் அடிச்சது கம்ப்ளீட் பண்ணிடணும். இது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள், இது வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள். ஓகேங்களா, இது கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ இதை தாண்டி வெளியே நிறைய ஒர்க் இருக்குது. அதாவது டெரஸில் மொட்டை மாடியில் வந்து பார்த்திங்கன்னா கைப்பிடி சுவர் போடுறோம், வெதரிங் கோர்ஸ் போடுறோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேங்க் பில்ட் பண்ணணும். இதெல்லாமே வெளியே வரும். இதெல்லாம் சைமல்டேனியஸாக மேலே வரக்கூடிய விஷயங்கள். நான் சொன்னது எல்லாமே வீடை கம்ப்ளீட் பண்ணுறது, ரூஃப் எழுப்பி கட்டுவலை போட்டு முடிச்சிட்ட பிறகு. இதுக்கு மேலே வரக்கூடிய ஒர்க் எல்லாமே நம்ம சைமல்டேனியஸாக வந்து சிவில் ஒர்க் முடியறதுக்கு முன்னாடி பண்ணியிருப்போம். வெதரிங் கோர்ஸாக இருக்கட்டும், என்ட்ரூமாக இருக்கட்டும், டேங்காக இருக்கட்டும், அதுக்கான பைப்லைன் ஒர்க்காக இருக்கட்டும், காம்பவுண்ட் வாலாக இருக்கட்டும், இதெல்லாமே அடுத்தடுத்து நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்குகள். ஆனால் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டெப் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஒரு வீடு கட்டி முடிக்கிறதுக்கு இந்த ப்ராசஸ் தான். இந்த ப்ராசஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எதனா உங்களுக்கு டவுட் சந்தேகங்கள் இருந்ததுன்னா, இல்லை எதனா உங்களுக்கு புரியாமல் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா என்னோடய நம்பர் தரேன், அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணி உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.